ஒரு காலத்தில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட பசுமை காட்டில் ஒளி போல பிரகாசித்த ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சந்திரன். சந்திரனின் இறகுகள் வானவில் போல ஒளிவிட்டன. ஆனால் அவன் தனக்கே ஒரு சந்தேகத்தை மனதுக்குள் கொண்டிருந்தான். உண்மையான அழகு என்பதற்கு அர்த்தம் என்ன என்பதை குறித்து அவன் அடிக்கடி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த காடு ஏராளமான விலங்குகளாலும் பறவைகளாலும் நிறைந்திருந்தது. ஆனால் சந்திரன் இரவுகளில் எப்போதும் தனக்குள் பேசிக் கொண்டிருப்பான். பகலில் மற்றவர்கள் பாராட்டினாலும் அவனுக்குள் ஒரு கேள்வி அடிக்கடி தோன்றியது. எனது உண்மையான அழகுதான் என்ன? ஒரு கிருஷ்ணபட்ச இரவில் நிலா முழுமையாக மின்னியது. அந்த நிலா ஒளி மெல்ல வானத்தில் நடந்து வந்து காட்டில் ஒரு மாய கண்ணாடியை வைத்துவிட்டு சென்றது. அது சாதாரண கண்ணாடி இல்லை. இது நிலாவின் மாயக் கண்ணாடி. யார் அதில் பார்த்தாலும் அவர்களின் உள்ளத்தில் உள்ள உண்மையான அழகையே காண முடியும். அடுத்த நாள் காலை சந்திரன் அந்த மாயக் கண்ணாடியை காட்டில் கண்டான். அது மிளிர்ந்தது, ஒளிவிட்டது. சந்திரன் அதை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நின்றான். அந்த கண்ணாடியில் அவனது இறகுகள் மட்டுமல்ல, அவன் செய்யும் நற்காரியங்களும் அவனது துணிச்சலும் பிரகாசித்தன. அந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு சந்திரன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் சில நாட்களுக்குள் அந்த கண்ணாடி பற்றி காடு முழுவதும் பேசப்பட ஆரம்பித்தது. அனைவரும் அதை பார்த்து மகிழ விரும்பினர். சிலர் அதை தனதாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டனர். இதை பற்றி கேள்விப்பட்ட அதிக ஆர்வமுள்ள ஒரு வயதான கழுகு அங்கு வந்தது. கழுகுக்கு அதன் உண்மையான அழகு அதற்கு தெரிய வேண்டாம். ஆனால் வேறு சில திட்டங்கள் கழுகிடம் இருந்தன. கழுகு அந்த கண்ணாடியை சாதாரண மக்களிடம் காட்டி அனைவரையும் கோபமடையச் செய்தது. சிலர் தங்களின் உள்ளார்ந்த வெறுப்புகளை, சிலர் பொறாமையை, சிலர் அஞ்சி நடுங்குவதை அந்த கண்ணாடி பிரதிபலிப்பதை பார்த்து பயந்தார்கள். காடே ஒரு குழப்பமான இடமாக மாறியது. இவ்வாறு காட்டில் குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டு கழுகு அந்த கண்ணாடியை அபகரித்துச் சென்றுவிட்டது. இதை பற்றி கேள்விப்பட்ட சந்திரனுக்கு இது மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த கண்ணாடி உண்மையான அழகை பார்க்கக்கூடிய ஒன்று, ஆனால் அது பயத்தை உண்டாக்கக்கூடாது என எண்ணினான். ஆகவே சந்திரன் ஒரு தீர்மானம் எடுத்து நிலாவின் மாயக் கண்ணாடியை மீட்டெடுக்க ஒரு பயணத்திற்கு புறப்பட்டான். இரவில் நிலா ஒளி வீசும் போது சந்திரன் தனது இறகுகளை விரித்து பறந்து சென்றான். வானத்தில் ஒளியோடு பறக்கும் சந்திரனை எல்லாம் பார்த்து வியந்தன. அவன் மலைகளை கடந்தான், பனிக்காடுகளை கடந்து கருப்பு காட்டில் நுழைந்தான். அந்த பயணத்தில் அவன் பலவிதமான ஜந்துக்களுக்கு சிறிய சிறிய உதவிகள் பல செய்தான். சிலருக்கு தண்ணீர் தந்தான், சில பறவைகளை பசியிலிருந்து காப்பாற்றினான். இவ்வாறு சந்திரன் தனது பயணத்தில் ஈடுபட்டபோது அவன் உள்ளத்தில் இருந்த நற்குணங்கள், தயை, துணிச்சல், பொறுமை மேலும் வலுவடைந்தன. இதுதான் உண்மையான அழகு என்பதை அவனே உணர ஆரம்பித்தான். நீண்ட நாட்கள் பயணித்து கடைசியில் அந்த கண்ணாடியை கழுகின் அருகே மீண்டும் கண்டான். ஆனால் இப்போது அந்த கண்ணாடி ஒளிக்கவில்லை. ஏனென்றால் அது துன்பங்களை மட்டுமே காணும் ஒரு கருப்பு கண்ணாடியாக மாறியிருந்தது. சந்திரன் அமைதியாக அந்த கழுகிடம் சென்றான். அவன் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் தன் மென்மையான செயல்களால் கண்ணாடியை திரும்ப பெற்றான். இந்த கண்ணாடி எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று இல்லை. இது மன அமைதியுள்ளவர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சந்திரன் உணர்ந்தான். பின்பு அந்த கண்ணாடியை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு நிலவினை நோக்கி வேண்டினான். நிலா மெல்ல வானத்தில் தோன்றி கண்ணாடியை மீண்டும் எடுத்துச் சென்றது. அதன்பின் அந்த காடு மீண்டும் அமைதியாகியது. சந்திரன் முன்பை விட மேலும் பொறுமை, அன்பு, நல்ல செய்கைகள் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்ந்து வந்தான். அவன் உணர்ந்த உண்மை ஒன்றுதான் இந்த கதையின் நெறி. உண்மையான அழகு என்பதை நமது செய்கைகளினாலோ நமது வெளிப்புற தோற்றங்களினாலோ நாம் வெளிப்படுத்துவதில் இல்லை. மாறாக அது நம்முள் இருந்து ஒளிரும் சின்ன ஒளி. அப்பாடா, அந்த மயிலின் பயணம் முடிவடைந்தது. ஆனால் அந்த கதையில் நீங்களும் என்னைப் போல ஒரு பாடம் கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? அழகு என்பது எங்கே இருக்கிறது? வெளியில் இல்லை, நம் உள்ளத்தின் உள்ளே இருக்கிறது. அன்பும் துணிச்சலும் நல்லெண்ணமும் கொண்டவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள். இப்போது கண்களை மூடி உங்கள் உள்ள ஒளியை உணர்ந்து பாருங்கள். ஓர் அழகான கனவு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இனிய கனவு நாட்கள். பிறை நிலவு ஒளிரும் நட்சத்திரம்.